A very happy day to everyone. இது உங்கள் ஸ்ரீரஞ்சினி. Welcome to Education for Life. So இன்னைக்கு நாம டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி let's see the fact for the day. So fact for the day அப்படி என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் டாபிக் வந்து படிச்சிருப்போம் இல்லையா, அதுல இருந்து ஒரு கன்க்ளூஷன் தான் நான் வந்து மெயின் ஃபேக்ட் ஃபார் த டேவா கொடுக்குறேன். பிகாஸ் அது வந்து நிறைய பேருக்கு இன்னும் கன்ஃபியூஷனாவே இருக்கு. ஸோ தட் இஸ் வை அதனால இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன் அண்ட் ரிலேஷன் அப்படின்றது என்னன்னு வந்து தெரியும் எல்லாருக்கும். ரிலேஷன் எப்போ சொல்லுவோம்னா, எனி எலிமெண்ட் இன் ஏ இஸ் ரிலேட்டட் டு பி, ஏதாவது ஒரு கண்டிஷன்ல இஃப் இட் இஸ் கெட்டிங் ரிலேட்டட் or connected, it is called a relation. இதே function na, for every element in A there should be only one element in B. So அதுதான் வந்து function. So இந்த ரெண்டு டிஃபரன்ஸ்க்கும் எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, a function is always a relation. That is, all functions are relations, but all relations are not functions. So இத மட்டும் மனசுல நிக்க வைங்க. All functions are relations, but all relations are not functions. சரியா? So this is the fact for the day. Now let's move on to the class. நம்ம போன வீடியோல probability உடைய die concept பார்த்தோம். So hope that would have been clear for every one of you. So இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா, coin concept. Okay? So I have a 1 rupee coin with me. So இந்த coin concept தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து கிரிக்கெட் மேட்ச்லேருந்து நம்ம சின்ன வயசுல விளையாடினதும் சரி, நிறைய இதுக்கு நம்ம வந்துட்டு காயின் டாஸ் பண்ணி விளையாடுவோம் இல்லையா, ஃபார் எனி கேம்ஸ். இப்போ யார் கேட்சரா இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம். அண்ட் ஈவன் இன் இன்டர்நேஷனல் மேட்சஸ் கிரிக்கெட்ல வி யூஸ் த டாசிங் ஆஃப் காயின். அந்த மாதிரி வந்து வி யூஸ் டு டிசைட். ஸோ அதனால இன்னைக்கு காயினோட கான்செப்ட் பார்க்க போறோம், ப்ராபபிலிட்டி இன் காயின்ஸ். ஓகே, நோக்கத்துல பார்க்காம ஒரு காயினுக்கு எத்தனை சைட்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு இதுவே இருக்கு, பழமொழியே இருக்கு, a coin has two sides இல்லையா. சோ ஹெட் அண்ட் டெய்ல் அப்படிங்கிறது தான் வந்து காயினுடைய ரெண்டு சைட். சோ அதை வச்சுதான் இப்போ ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது ஒன்னு ஹெட் வரும் இல்லைன்னா டெய்ல் வரும். ஓகேயா? சோ ரெண்டுமே வர்றதுக்கான சான்சஸ் கிடையாது. இப்போ ஒரு காயின் நான் வந்து இந்த காயினை டாஸ் பண்ணி விடுறேன்னா ரெண்டுமே வருமா? வராது. ஏதாவது ஒண்ணுதான் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அந்த சான்சஸ் என்ன அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணதான் we use the probability. சோ இப்போ வந்து when a single coin is tossed, so when a single coin is tossed வந்து பாத்தீங்கன்னா, yes, we use the letter S to determine the sample space. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். So ஒன்னு ஹெட் இல்லனா டெய்ல் வரும். So this is when a coin is tossed. When two coins are tossed, ரெண்டு காயின்ஸ் டாஸ் பண்றேன் இல்லனா ஒரே காயினை ரெண்டு வாட்டி டாஸ் பண்றேன், ரெண்டுமே it comes under the same sample space. Okay? So when two coins are tossed, என்ன sample space வரும்? Head and head. ரெண்டு காயின்லயும் ஹெட் வரலாம். ஒரு காயின்ல ஹெட், ஒரு காயின்ல டெய்ல், ஒரு காயின்ல ஃபர்ஸ்ட் காயின்ல டெய்ல், செகண்ட் காயின்ல ஹெட், and then both tails. So this is the sample space when two coins are tossed. இப்போ 3 coins toss பண்றேன். So 3 coins toss பண்ணும்போது என்னென்ன possibilities கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா. So we use the tree diagram to determine. So there is a coin. Let this be a coin. Okay? என்னுடைய 1 rupee coin இது. So this coin when tossed might give head, tail. Head ஓ குடுக்கலாம் இல்ல tail குடுக்கலாம். இத வந்து திருப்பி இது பண்ணும்போது it gives another head or tail குடுக்கலாம் இல்லையா. Again இதுவும் head or tail வரலாம். Again this will again give head, tail, head and tail. Further this will be classified into head, tail, head and tail. So இப்போ நம்ம sample space எழுதலாம், ஈஸியா இருக்கும். So when 3 coins are tossed, என்ன ஆகும்? 3 coins toss பண்ணும்போது பார்க்கலாம். H H H ஒன்னு, மூணுமே ஹெட்டா இருக்கலாம்.
H H H T ஒன்னு ரெண்டு ஹெட் ஒரு tail and then H T H. The next one is H T T. T H H. T H T. T T H. And then T T T. So, இதுதான் வந்து sample space when 3 coins are tossed. சரியா? So, we have 1, 2, 3, 4, 5, 6, 7 and 8. So, when 3 coins are tossed, n of s is equal to 8. When 2 coins are tossed, n of s is equal to 4. When 1 coin is tossed, n of s is equal to 2. So, suppose உங்களுக்கு எக்ஸாம்ல திடீர்னு 7 எழுதிட்டோம் இன்னொன்னு என்னன்னு தெரியல அப்படின்னா இந்த ட்ரீ டயக்ராம் யூஸ் பண்ணி you could solve it. ஓகே. சோ இதுவே வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு இதுல வந்து ரெண்டு கேसेस இருக்கு. At most, at least. சரியா? அதுல வந்து you shouldn't get confused. ரெண்டு கேஸ் என்னென்ன சொன்னேன்? At most, at least. So at the most அப்படின்னு சொல்றதுதான் வந்து at most அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, at least வந்து இன்னொன்னு. So at mostனா அவ்வளவுதான், அதுதான் மேக்ஸிமம் அப்படின்னு இருக்குது. So இப்போ நான் வந்து சொல்றேன் இந்த மாதிரி வந்து at most 3 இட்லிஸ் தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்றேன். ஓகே, so at most 3 இட்லிஸ்னா அதோடைய எக்ஸ்ட்ரீமே 3 தான். அது 0வாவும் இருக்கலாம், சாப்பிடாமையும் இருக்கலாம், 1ஆவும் இருக்கலாம், 2ஆவும் இருக்கலாம், இல்ல 3ஆவும் இருக்கலாம். ஓகே, so that is called at most, the maximum. அதுதான் வந்து அந்த value will be maximum. Second case is at least pass mark ஆவது வாங்கணும். So the basic value. So at least ன்ற போது it comes under the basic. அதுதான் பேசிக்கான ஒரு வேல்யூவா இருக்கும். So இதே கேஸ் பாத்தீங்கன்னா at least 2 இட்லிஸ், நான் மினிமமே 2 இட்லிஸ் சாப்பிடுவேன். 2 இட்லிஸ் 3 4 எவ்வளவு வேணாம், அதுக்கப்புறம் வந்து அது இஷ்டம் தான். பட் மினிமமே என்னோடது 2ஆ இருக்கும் அப்படின்றதுதான் வந்துட்டு அதோடைய அர்த்தம். So at most at least கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு when 3 coins are tossed. Okay, probability of getting at least 2 heads அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எடுக்கலாம் நம்ம? at least 2 headsன்ற போது 2 or above அப்படின்றதுதான் மீனிங். So 2 or aboveனா 3 heads வரும். at least 2 headsல 2 heads இருக்கு. HTHல 2 heads இருக்கு. HTTல only 1 head is there. THHல again 2 heads இருக்கு. THT 1 head is there. இதெல்லாம் வந்து இல்ல. So we get HHH, HHT, HTH and THH. So probability of getting at least 2 heads அப்படின்றது வந்து as we know n of a by n of s வரும். So a வந்து இதெல்லாம் இருக்குன்னா n of a will be 4 and n of s is 8. So 4 by 8 which is 1 by 2. So அந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். And then at most 1 tail அப்படின்னு கேக்குறாங்க. So when 3 coins are tossed, find the probability of having at most 1 tail. At most 1 tail னா அதிகபட்சமாவே ஒரே ஒரு tail தான் இருக்கணும் அப்படின்றது தான் வேல்யூ. So at most 1 tail ன்ற போது tailே இல்லாமயும் இருக்கலாம் இல்லையா? Yes, that will also be included. ஒன்னு tailே இல்லாம இருக்கலாம், இல்லனா அதிகபட்சமா ஒரே ஒரு tail தான் இருக்கலாம். So 1 2 3 4. Yes. So at least 2 tails, at least 2 heads and at most 1 tail, both are of same cases. புரிஞ்சுதா? So this is the difference. Again the probability will be 1 by 2. இதுவே at least 1 head அப்படின்னா at least 1 headனா ஒரே ஒரு head ஆவது இருக்கணும், இல்ல ஒரு headக்கு மேலயும் இருக்கலாம். But no heads are there na it won't be accountable. So at least 1 head அப்படின்னு சொல்லும்போது எது மட்டும் தான் வராது? மூணுமே டெய்லா இருக்கிறது மட்டும் தான் வராது, பாக்கி எல்லாமே வரும். So it is 7 by 8. Hope this video would have been useful.
ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி காயின்ல வர எல்லா ப்ராப்ளம்ஸ்மே வந்து அப்கமிங் ப்ராப்ளம்ஸ் யூ குட் சால்வ். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா யூ குட் போஸ்ட் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Do like, share and subscribe Education for Life. Thank you so much.